இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்கணும்னா, 100 சாமி. இந்த படத்துல மைய கரு பார்த்தீங்கன்னா, விதவைகள் மறுமணம். இது தேவையா? தேவையில்லையா? இந்த சமூகம் விதவைகள் மறுமணத்தை எப்படிலாம் பார்க்குதுங்கிற கண்ணோட்டத்துல அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஒரு ஆண் தன்னோட மனைவிய இழந்துட்டா, அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த சமூகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சமூகம் எந்த கேள்வியும் கேட்காது. இதே ஒரு பெண் வந்து தன்னோட கணவரை இழந்துட்டா, 2வது கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணா அந்த சமூகம் ஏளனமா பேசும். ஏன்னா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அம்மாவா இருந்து சாக வேண்டிய நிலைமை தான் இருக்கும். இந்த பெண்களுக்கு திரும்ப ஒரு கல்யாணம் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கதையை வச்சு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். இதான் நம்ம படத்தோட ஹீரோயின் செல்வி. இவங்க பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கிட்ட ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. செல்வி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலைக்காண்டி வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு வழியாக போய் பஸ் ஏறலான்னு போகிறப்ப பஸ்ஸு போயிடுது. போனதுக்கப்புறம் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஏதாவது வருமானு வெயிட் பண்ணிக்கிட்ட டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணி வேகமாக அவங்கள துரத்த ஆரம்பிச்சதுனால அவங்க வேகமாக ஓடி போய் ஒரு கிணத்துல விழுந்துறாங்க. கிணத்துக்குள்ளே விழுந்து அவங்கள பார்த்தீங்கன்னா நேராக போய் ஒரு பாறையில் இடித்து தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டனால கொஞ்சம் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ தன்னுடைய பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ செல்வி பார்த்தீங்கன்னா ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 26. இந்த வயசில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் இறந்துடுறாரு. செல்வியோட கணவர் இறக்குற தருவாயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒரு பையன் பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்கர், ஒரு பையன் பேர் பார்த்தீங்கன்னா விவேக். இப்போ இந்த 2 பசங்களை அவங்க வச்சு வாழணும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே கணவர் விட்டு போனாலும் இப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தன்னோட கணவரோட வீட்டோட உள்ள அவங்களோட அப்பா அம்மாட்ட போய் நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி நம்ம செல்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் கணவரோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுக்கு உனக்கு பாரமாக இருக்கணும், ஏற்கனவே நீ 2 பிள்ளைகளை வச்சிருக்க, இதில் நாங்களும் கூட அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ வேணா உங்களோட அப்பா அம்மாட்ட கேளுமா, உன்னோட அப்பா அம்மாட்ட கேளுன்னு சொல்லிப்போ செல்வி நேராக அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போவான். இப்போ நம்ம அவரோட அண்ணனான கருணாஸ் அதில் நடிச்சிருப்பாரு. இப்போ கருணாஸ்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2வது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறப்ப, அம்மா நீ வந்து என் கூட இருமா, அந்த பசங்களை பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் நீ இருந்தால் நான் கொஞ்சம் வேலைக்கு போய்ட்டு வரேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இவங்க எங்களுக்கு இங்கே வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, நீ இங்கே வந்து இருமான்னு சொல்கிறப்ப நம்ம செல்வி கோவப்பட்டுருவாங்க. கோவமான செல்வி அங்கேருந்து தான் பையன் 2 கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இனி நானே என் பையங்களை வளர்த்துக்கிறேன், உங்களோட உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துக்கிறேன்னு சொல்லி 2 பையங்களையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்து அவங்க நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா செல்வியோட வருமானம் பத்தாதனால தான் பையங்களை எப்படியா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது போதுமான வருமானம் இல்லைனால தான் பையங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டோம்னா அவங்க நல்லபடியாக 3 வேளை சாப்பிட்டுட்டு அங்கே படிப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த பசங்க ஒத்து வர மாட்டாங்க. எப்படியா ஹாஸ்டலில் சேர்க்குன்னு சொல்லி சர்ச்சிலலாம் பேசிடுவாங்க. செல்வி பார்த்தீங்கன்னா தான் மனசை கல்லாக்கிட்டு எப்படியா தான் பையங்களை ஹாஸ்டலில் சேர்த்தே ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவங்க 2 சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணி அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஹாஸ்டலில் வேணும் வந்தவொடனே உங்களை அனுப்பிவிடணும்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கான பொருட்கள்லாம் வாங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வண்டியும் வந்துடும், வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க. ஆனால் அந்த பசங்க அழுதுகிட்டே இருக்கனால செல்வியாலையும் தாங்க முடியாது. தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையான தான் பசங்களையும் அனுப்புனால செல்வி ரொம்ப வருத்தப்படுவாங்க. கடைசியில் அந்த பசங்க இறங்கி கீழே வந்துடுவாங்க. செல்வி கூட இருந்து இப்போ இந்த 2 பசங்களும் செல்வி கூட இருந்து அங்கே உள்ள ஸ்கூலில் படிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பல வேலைகளுக்கு போய் செல்வி பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு மேலே இப்போ காலேஜுக்கு அனுப்புகிற அளவுக்கு செட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த 2 பையங்களும் காலேஜ் போயிடுவாங்க. செல்வி மட்டும் இப்போ தனியாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. செல்வி தனியாக இருக்கனால செல்விகிட்ட சில பேர் வந்து தப்பான வார்த்தைகளும் தப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது செல்விக்கு பிடிக்காது. செல்வி தன்னோட வைராக்கியத்தால் எப்படியோ வேலைக்கு போய் தன் பசங்களுக்கான காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருணாஸ் அவரோட மாமா வீட்டில் செல்வியோட அண்ணனோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பசங்க வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து என்ன செல்வியம்மா பசங்க எல்லாம் பெருசாகிட்டே போகிறாங்க, அவங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள், நம்ம சைடில் வந்து நல்லா ஐடியில் படித்த பொண்ணுங்களோட ப்ரொஃபைல்லாம் இருக்குது, நான் காட்டுறேன்னு சொல்கிறப்ப கருணாஸ் கோவப்பட்டு வந்து என்னோட தங்கச்சிக்கு இருக்குது 2 பசங்க, என் கூட பிறந்த மொத்தம் 3 பேர், அதில் செல்விக்கு மட்டும்தான் பசங்க இருக்காங்க, அதில் ஒரு பையன் தான் என் வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு சொல்லுவார். இப்போ அந்த 2 பையனும் கொஞ்சம் ஜர்க்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பெருமாள் வந்து தன்னோட மூத்த பையன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு, உங்கள் அம்மா என்ன பேசுனா என்னென்னு. அப்போ பச்சை பெருமாள் யாருன்னா நம்ம செல்வியை எப்போவுமே தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குற ஒரு ஆள். பச்சை பெருமாள் எப்போவுமே செல்வி மேலே ஒரு கண்ணாகவே இருப்பார். செல்வியை இப்போ எங்கே போகிறா என்ன பண்ணுறாங்கிறத வாட்ச் பண்ணுறதே அவர் முழு வேலையாக வச்சுருப்பார். வழக்கம் போல் நம்ம பச்சை பெருமாள் எப்போயுமே செல்வியை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பார். செல்வி எங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பச்சை பெருமாள் கூட இருக்க அந்த பையன் என்ன கேட்பானா, என்னக்கா எங்கே போயிட்டு வரீங்க, என்னமோ விஏஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படிங்கிறப்ப, என்னாச்சுக்கான விதவை பென்ஷனுக்கு எழுதி போட்டேன், அதுக்கு வரல, திரும்ப போய் எழுதி போகலான்னு போனேன், புரோக்கர் 10,000 லஞ்சம் கேட்குறான்னு சொல்கிறப்ப பச்சை பெருமாள், அதான் வருஷம் போல் 1000 வாங்குறல, ஒரு 10,000 ஒரு 1000 கொடுக்க உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்கிறப்ப, ஏன் நான் வருஷம் போல் பென்ஷனே வாங்கணுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, ஏன் புருஷனை செத்தவரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்கூல் வாத்தியார் நம்ம செல்வி வந்து பார்த்துட்டு, நீ பேசுனதெல்லாம் நான் பார்த்தேம்மான்னு சொல்கிறப்ப செல்வி வந்து, ஏன் சார் நான் ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டேன்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்ன நியாயம்தான் சொல்லல சார், என் புருஷனை நான் கொண்டுட்டு போயிருந்தால் கூட 12 வருஷத்தில் நான் வெளியே வந்திருப்பேன், ஆனால் என் புருஷன் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டார், ஆனால் அதுக்கு இந்த ஊரே என்னை தப்பாக பேசுது, என் புருஷன் செத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், ஏன் நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதான்னு சொல்கிறப்ப நம்ம சாரு வாத்தியார், சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செல்வியோட மூத்த பையன் வருவான் பாஸ்கர், அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு உனக்கு தோணுதாப்பான்னு சொல்கிறப்ப,
என் கூட வேலை பார்த்த வாத்தியாரோட மனைவி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கப்பா. அம்மாவ வேணா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? நீ ஏன்னா கேட்டு சொல்லு பாஸ்கர்ன்னு சொல்கிறப்ப, பாஸ்கர் நேரா வந்து அம்மாட்ட கேட்பான். அம்மா அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருப்பாங்க. கடைசியில அம்மா பேசினது எல்லாத்தையும் கேட்டு, வாத்தியார் பேசினது கேட்டதுக்கப்புறம் பாஸ்கருக்கு இதில உடன்பாடு இருக்காது. தான் அம்மாகிட்ட ரொம்ப சண்டை போட ஆரம்பிப்பான். என்னோட அப்பா இருந்த இடத்துல வேற ஆள வச்சு பார்க்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு, அம்மா கூட சண்டை போட்டு பாஸ்கர் கிளம்பி காலேஜுக்கு போயிருவான். இப்போ செல்வியும் இருந்த இடத்துல வேலை பார்க்காம கேரளாவுக்கு போய் வேலை பார்க்க போயிடுறாங்க. செல்வி பல முறையா முயற்சி பண்ணுவாங்க தான் மூத்த பையன்ட்ட பேசுறதுக்கு. ஆனால் அந்த பையன் ஃபோனே எடுக்க மாட்டான். பாஸ்கர் ஃபோனே எடுக்க மாட்டான். தான் அம்மாவோட ஃபோனை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாஸ்கர் இங்கேருந்து போனதுலேருந்து ஒழுங்காக படிக்க மாட்டான். தான் அம்மா சொன்ன விஷயம் தான் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கனால குடிக்க அடிமையாயிடுவான். ஒழுங்காக படிக்காதனால கடைசியில் அவங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் பேசி இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வி பார்த்தீங்கன்னா தான் பையனுக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை ஒட்டி இனிமேலுக்கு இந்த ஆசை இல்லைன்னு சொல்லி இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் மூத்த பையன் நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. இப்போ 2 பசங்களும் படித்து ஓரளவுக்கு மேலே பெருசு ஆகிடுவாங்க. ஒரு 5 வருஷம் போயிடும். பையன் பார்த்தீங்கன்னா தான் படித்த ஃபீல்டு விட்டு வேறு ஃபீல்டில் டீச்சிங் ஃபீல்டு மாதிரி போய் அவன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டில் போயிடுவான். 2வது பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான். 2வது பையன் படிச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிடுவான். லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் அந்த பையனும் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துருவாங்க. பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். அந்த பொண்ணு வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும். கடைசியில் அந்த பொண்ணு அவரோட அம்மா என்ன செய்வாங்கன்னா, இந்த பையனோட ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேராக நம்ம செல்விட்ட வந்து, இந்த மாதிரி உன் பையன் என் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், இது நல்லதுக்கு இல்லை, இப்படியே போனால் உன் பையன் உயிரோட வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடும். இப்போ செல்வி நேராக எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது பையன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பான். அன்றைக்கி தான் நேராக வந்து செல்வி வந்து அவன்கிட்ட சண்டை போடும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டை போடுறப்ப, அப்படிலாம் இல்லை செல்வி, நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறப்ப, நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்ற ஸ்கூலில் தான் அந்த பொண்ணு படித்தா, அதுலேருந்து லவ் பண்ணலாம் 2 பேரும் படிச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி செல்விட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் 2வது பையன். இதெல்லாம் கேட்டு செல்வி 2 வப்பு வச்சிரும். அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சின்ன பையன் என்ன சொன்னோன்னா, முதல்ல மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை, அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப, அது கொஞ்சம் நேரத்தில் செல்வி யோசிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, சரி நம்ம மூத்த பையனுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிட்டு அவனே ஃபோன் போட்டுருவான். ஃபோன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா, எல்லாம் எனக்கு தெரியுமா, எனக்கு நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆசைமா நான் உன்ட்ட ஒன்று கேட்கலான் இருக்கேன்னு சொல்கிறப்ப, என்னப்பா சொல்லுப்பா கேளுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, ஏம்மா நீ இப்போ திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறப்ப செல்விகிட்ட என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு இப்போ அந்த ஆசைலாம் இல்லை, நீ இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, எனக்கு வயசு 42 ஆயிடுச்சு போச்சுடா, நான் அப்போ எனக்கு ஆசை இருந்துச்சு அதனால ஒன்று சொன்னேன், எனக்கு இப்போ அதில் எந்த ஆசையும் இல்லை, அதெல்லாம் வேண்டாம், இது தப்புன்னு சொல்லிட்டு போயிடும். இல்லைம்மா நீ பண்ணிக்கோமான்னு சொல்லி இப்போ அந்த பையன் மூத்த பையன் பாஸ்கர் போட்டு அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடான். செல்வியை மறுபடியும் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை பார்க்கேன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பான். செல்விக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே செல்வி என்ன சொல்லுவாங்கன்னா,